என்னவோ தெரியல, ஒரு வாரமாக வீடியோ போடுறதுக்கு மனசே இல்லை பார்த்துக்கோங்க. போடவே இல்லை, எடுப்பேன் ஆனால் போடுறது கிடையாது. அப்படியே கொஞ்சம் வீட்டில் வேலையாகவே நிறைய வேலையாக போயிட்டு இருந்தது. நிறைய எடுக்கவுமே இல்லை பார்த்துக்கோங்க. சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த குட்டி குட்டியாக தொட்டியில் தான் கொஞ்சம் நிறைய செடிலாம் வச்சுருப்பேன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த திப்பிலி இருக்குல்ல, திப்பிலியும் வெத்தலையும் ஒரு சின்ன இடத்துல தான் பார்த்துக்கோங்க மண் இருக்கும். அதில் அவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கி, எவ்வளோ திப்பிலி தெரியுமா, அவ்வளோ திப்பிலி காய்ச்சி கிடக்கு. பெருசு பெருசாக வேற இருக்கு. கடையில் வாங்குறது சின்னதாக தானே இருக்கும், பெருசு பெருசாக இருக்கு. பையன் கூட படிக்கிற ஒரு பையனோடைய பாட்டி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். நானும் அதை கட் பண்ணி தூர போட்டு போட்டு கொஞ்சம் காணும் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மருந்துக்காக. அதே மாதிரி இந்த வெத்தலையும் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது வாழையில சைஸில் இருக்க ஒவ்வொரு வெத்தலையும் அவ்வளோ பெருசு பெருசாகவும் இருக்குது. கீழெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் இருக்குது. வெத்தலை, திப்பிலி, அப்புறம் துளசி, தூதுவளை, கண்டங்கத்திரி, என்னென்ன இந்த மருந்து பொருட்கள்லாம் உண்டோ, ஓமவழி இலை அவ்வளவுமே எல்லாமே தொட்டியில் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்கா ஒரு ஞான உதயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே தொட்டி எல்லாம் நவுட்டிட்டு அவ்வளோத்தையுமே தூத்து எடுத்து பெருக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத செடியெல்லாம் நீட்டாக வெட்டி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு திருப்பி நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். செடி எல்லாமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே அழகாக நல்லா ஒன்று போல் வளர்ந்து நிற்கும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த வேலையை தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு சூப்பராக நீட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட்டியில் வச்சுருக்கேன் எல்லா செடியிலையுமே. அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்டில் முன்னாடி உள்ள சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சுருக்க செடி பார்த்துக்கோங்க. இன்னும் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அங்கங்கே வச்சு நல்லா அழகுபடுத்தி வைக்க வேண்டியதுதான்.